அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 3. பிலிப் லாம்பர்ட் தனது விறுவிறுவென நகரும் விழிகளால் எதிரே அமர்ந்திருக்கும் பெண்ணை துரிதமாய் வருடி விழுங்கிய பிறகு நினைத்து கொண்டான், ஈர்க்கிறாள், கவர்ச்சியானவள்தான். என்ன கொஞ்சம் பள்ளிக்கூட டீச்சர் சாயல், அழுத்தமானவள். முடிவு கட்டி கொண்டான். காதலானாலும் பூகம்பமானாலும் தன்னை நன்கு கட்டுப்படுத்தி கொள்ள தெரிந்தவள். அடுத்து அவளுடன் பழக்கம் ஏற்படுத்தி கொள்ள நினைப்பதுதான் பிலிப். இதுதான் அவனது குணம். பிறகு முகத்தை சுளித்து கடுமையாக்கி கொண்டான். வேண்டாம், அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அறு. வந்திருப்பது பிஸ்னஸ்க்கு, உத்தியோகம். மூளையை அதில் மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும். வை. மொத்தத்தில் அன்று அங்கு என்ன நடந்தது? பிலிப் அதிசயத்தபடி நினைவு கூர்ந்தான். கேப்டன் லாம்பர்ட், வேணும்னா எடுத்துக்கோ, இல்லையா விட்டுடு. பிலிப் சிறு சிந்தனையோடு சொன்னான். 100 தங்க நாணயங்கள். 100 தங்கங்கள் என்பது தன்னை பொறுத்தவரை ஒன்றுமே கிடையாது என்பது போன்ற தோணியில்தான் பிலிப் சொல்லியிருந்தான். இந்த தொகையை சொல்லி அவனை ஏமாற்றி விட்டதாகவும் பிலிப் நினைத்திருந்தான். ஆனால் அதுதான் இல்லை. அவர் ஒப்புக்கொண்டார். மேற்கொண்டு எந்த தகவலும் உங்களால் தர முடியாதா? நிச்சயம் முடியாது என்று மறுத்து தனது வழுக்கை தலையை அசைத்தார் ஐசக் மோரிஸ். முடியாது பிலிப், இந்த நிலையில்தான் சமாச்சாரம் நிற்குது. எந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் இயங்க வல்ல சாகசமான ஆள் நீ என்கிறான். என் ஆள். நல்லது. டேவன் வரை நீ போய் வர உனக்கு 100 தங்க நாணயங்கள் தரும் அளவுக்கு தான் எனக்கு அதிகாரம் தரப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அருகிலுள்ள ரயிலடி ஓக் பாலம், அங்கு என்னுடைய ஆள் உன்னை சந்திப்பான். அங்கிருந்து சிறு மோட்டார் பயணம் சிப்பாய் தீவுக்கு போய் விடலாம். எனது ஆளை அப்படியே கழட்டி விட்டுட்டு அங்கு நீ தனியாகி விடுகிறாய், சரியா? லாம்பர்ட் சட்டென இடைமறித்து கேட்டான். எத்தனை நேரத்துக்கு? அதிகபட்சம் 1 வாரத்துக்கு மேல் ஆகாது. தனது சிறு மீசையை தடவியபடி கேப்டன் பிலிப் லாம்பர்ட் கேட்டான். நான் அங்கு எதையும் மேற்கொள்ள முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்லை, அதாவது சட்டவிரோதமாக. இப்படி கேட்டபோது எதிராளியின் மேல் கூர்மையான ஈட்டி பார்வையை வீசினான். தடித்த உணர்ச்சிகள் இழந்த மோரிஸின் உதடுகளில் கலையற்ற சிரிப்பு விளைந்தது. அப்படி ஏதாவது தப்பு தண்டா பண்ணுகிற நினைப்பிருந்தால் பிலிப் தாமதிக்காமல் உடனடியாக அதை மறந்துடு என்றார் கடுமையாக. அரக்கன். மோரிஸ் சிரிக்கிறான். ஏதோ கடந்த காலங்களில் சட்டத்திட்டங்களை எப்போதுமே பிலிப் மதித்தது கிடையாது என்பது அவருக்கு தெரிந்த ஒன்றே என்று குறிப்பதை போன்ற ஒரு நமட்டுச் சிரிப்பு. பிலிப்பின் உதடுகள் இரண்டும் தற்போது கேலி சிரிப்பில் விரிந்தவை. கழுத்து வரை வந்து சென்ற மரணத்தை ஓரிரு முறை மிக மிக அருகாமையில் சந்தித்தவன்தான் இந்த பிலிப். ஆனால் ஒவ்வொரு முறையும் சுவடு தெரியாமல் தப்பித்தவன். அப்போதெல்லாம் கூட சட்டத்திட்டம், தர்மம் இப்படியெல்லாம் கூறி பிரித்து பார்த்தவன் கிடையாது பிலிப். அப்படி நல்லது கெட்டது என ஆய்ந்து கோடு போடவும் இவனுக்கு வராது. எல்லாமும் நல்லவைதான், எல்லாமும் கெட்டவைதான். கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. இப்போதும் சிப்பாய் தீவில் அனுபவிக்க உள்ள இன்பங்களை பற்றி கணா காண ஆரம்பித்தான் பிலிப். அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு